மோசடி பண்ணி தான் இந்த காரை இறக்கிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஃபேமிலி. ஃபெர்ராக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு ஃபேமிலி. இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடும் ஃபேமிலி. இப்போதைக்கு நான் வெறும் கார் புக்கு தான் ஃபேமிலிஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனான்ஸ்காரங்க வந்து சொன்னாங்க உங்கள் பேரில் ஏதாச்சும் நிலம் பொருள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டாங்க. அதனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது ஃபேமிலிஸ். இது தெரியாமல் நிறைய யூடியூபர் ரீசெண்டாக இந்த கொடுவை அன்புன்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன வயசு பையன் பண்ண ஸ்கேமை பற்றி நிறைய ரீல்ஸ் வந்து எனக்கு பாப் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. ஈவன் தோ நிறைய லீகல் இன்ஃப்ளூயன்சர்ஸுமே இதை பற்றின வந்து டீல் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி கிரிமினல் கேஸ் வந்து அவங்க ஃபைல் பண்ணலாம், இந்த மாதிரி சீட்டிங் தம்பி பண்ணியிருக்காரு 420 கீழே, அண்ட் இந்த மாதிரி இன்டர்மீடியட்லேயே அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி இல்லீகல் ஆப்ஸ் வந்து அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மேலே இந்த செக்ஷன் கீழே வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலான்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அவர் ஜுவனைல், ஸோ டைரெக்டாக இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே அவர் வந்து இன்வோக் பண்ணணும்னா பண்ணாது. ஆனால் ஜுவனைல் போர்டு மூலமாக அந்த பையனுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அந்த பையனோட அப்பா அம்மா மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியாகவே இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சைபரில் வந்து இந்த மாதிரி ஏமாத்ததால் 1930 மூலமாகவோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க சைபர் கிரைம் போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சைபர் கிரைம் கேஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைனா ரெக்கவரி ஆஃப் மணி சூட் வந்து நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி உங்களோட அமௌண்ட் அந்த பையன்கிட்ட இருந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் வந்து நமக்கு லீகலாக இல்லை ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நமக்கு அமௌண்ட் திரும்ப பெறதுக்கான வழிகள் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபாலோவர்ஸை வச்சு மட்டுமே ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து நம்பக்கூடாது. ஸோ ஜஸ்ட் இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, நான் இத்தனை வருஷமாக இவங்களை ஃபாலோ பண்ணுறேன், அப்போ அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏமாந்து வந்து போயிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபேம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பிளைண்டாக நீங்கள் நம்பி உங்களோட அமௌண்ட் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து உங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணி. ஸோ உங்களோட ஜஸ்ட் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்காங்க காரணத்தாலேயே எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் செக் மறக்காமல் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரம்மி அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இந்தியாவில் ப்ராஹிபிட் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்பி பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் யார் யார் இருக்காங்க, யார் யார் கூட நீங்கள் ஏமாந்தீங்கன்ற அந்த இன்ஃப்ளூயன்ஸை கீழே மறக்காமல் டேக் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். இந்த மாதிரி விஷயத்தை அவங்க நிறுத்திக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்படி அவங்க நிறுத்தலைன்னா அவங்க மேலே கிரிமினல் சார்ஜஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியாகவே இருக்குது.